ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. சர்க்குருவே சரணம். இப்பொழுது எதிர்வர இருக்கின்ற 28/7/2026 செவ்வாய்க்கிழமை மதியம் சுமார் 1:12 மதியம் 1:12 முதல் புதன்கிழமை காலை வரை பிரபலாரிஷ்ட யோகம் கூடாத நாள். உத்திராட நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது. பல தடவை நாம் கூடா நாள் பற்றி சொன்னோம். இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, யார் சொன்னது, இந்த கதையை யார் விடுறது, இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சொல்லலாம். இதெல்லாம் சும்மா உடான்ஸ், இதெல்லாம் டுபாக்கோ என்றும் சொல்லலாம். ஆனால் நடந்த நிகழ்ச்சிகளை இதற்கு ஆதாரமானது இன்று நேற்று அல்ல, பல ஆயிரம் வருடத்திற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சியும். இப்பொழுது நாங்கள் யாரையும் குறிப்பிட மாட்டோம். வழி தவறி போனவர்கள், சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அவசர கோலத்திலே ஒரு சிறிய பொருள் வாங்கி அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்குள் ஏற்பட்ட நிகழ்ச்சி தான் பல இன்று வம்பு வழக்கு வியாஜ்யம் அடிதடி சண்டையாக போய்கொண்டிருக்கிறது. இனிமேல் அப்படி நடைபெறாமல் இருப்பதற்காக முன்கூட்டியே சொல்வோம் என்று தான் சொல்லுகின்றோம். நம்பிக்கை உள்ளவர்கள் கேட்கலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்களை பற்றி அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் பட்டால் தான் தெரியும், இது சுட்டால் தான் தெரியும் நெருப்பென்று என்று சொல்வார்கள். அதனால் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் தான் நமது சத்குரு பல சொற்பொழிவுகள், உதாரணங்கள், இறை சேவைகள், உழவார திருப்பணிகள், அன்னதானங்கள், பல கோடி ஆலய தரிசனங்கள், ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலே வானத்தில், பூமியில், நீரில் என்னென்ன தோன்றும், எப்படி இருக்கும், இந்த உலகத்தினுடைய கதை எப்படி ஓடிக்கொண்டு இருக்கும், நீரோட்டம் எப்படியெல்லாம் மாறப்போகின்றது என்று சொன்னதை இங்கே நினைவுபடுத்துகிறோம். நாங்கள் எதையும் புதிதாக சொல்லவில்லை. இதற்கு பல ஆதாரமும் உண்டு. நீங்கள் சில பேர் பாம்பு பஞ்சாங்கம் என்கின்ற மனோன்மணி விலாச பஞ்சாங்கத்தை வாங்கி வைத்திருப்பவர்கள் பல ஆயிரம் பேர். அவர்கள் கடைசியாக அந்த பக்கத்திலே 32வது பக்கத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தீதுரு நட்சத்திரம் என்று போட்டிருப்பார்கள். இப்பொழுது நம்ம முக்கியமாக விஷயத்துக்கு வருவோம். கூடாத நட்சத்திரங்களை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இதை அகஸ்தியர் அவரது சீடரான புலிப்பாணி ரிஷிக்கு எடுத்து சொல்றார். காரணம், இது உலக மக்களுக்காக போக வேண்டும் என்று. அதாவது திருவாதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், பூரம், பூராடம், புரட்டாதி, கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம், இப்படி சொல்வார்கள். ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், பூரம், கேட்டை, தீதுரு, விசாகம், ஜோதி, சித்திரை, மகம், ஈராறில் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடை போனார் மீளார் பாயினில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரிதானே. இது பஞ்சாங்கத்தில் இருக்கு, பார்த்துக்கோ. இப்படி சர்க்குரு தேவா, இதை தவிர கூடா நாட்கள் என்று தனியாக உள்ளதா? எஸ், ஆம். வாரத்தின் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கூடாத நட்சத்திரம் உண்டு. அவை இரண்டும் சேர்ந்து வந்தால் அவற்றையே நாம் கூடா நாள், பிரபலாரிஷ்ட யோகம் என்று சொல்கிறோம். என்று அகஸ்தியர் சொன்னதை இங்கே பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பரணி, திங்கட்கிழமை வருகின்ற சித்திரை, செவ்வாய்க்கிழமையுடன் வருகின்ற உத்திராடம், புதன்கிழமை வருகின்ற அவிட்டம், வியாழன் வருகின்ற கேட்டை, வெள்ளிக்கிழமை வருகின்ற புராடம், சனிக்கிழமை வருகின்ற ரேவதி. இதை நன்றாக ஒரு அட்டவணை போட்டு ஒவ்வொருவரும், இப்பொழுதெல்லாம் பெரிய பெரிய தொழில் பண்ணவங்கள்லாம் அடியோட காலி ஆயிட்டாங்க. பெரிய உயர்ந்த குலத்திலே உயர்ந்த நிலையிலே இருந்தவர்கள்லாம் பல பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இருக்கும், நிம்மதி போச்சு. அந்த நிலை வர வேண்டுமா? குறிப்பாக ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி, சின்ன ஒரு கிளர்க்கு உத்தியோகம், அலுவலக அசிஸ்டன்ட் சொல்லுவேன், ஆஃபீஸ் பாய், அதுக்கும் ஏன் ஒரு சிறிய விவசாயம் ஆரம்பிப்பதற்கும் கூட, சின்ன குடிசை கட்டுவதற்கும் கூட நாள் பார்த்து தான் அந்த காலத்தில் செய்தார்கள். நன்றாக இருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன், கிருஷ்ண அவதாரம் எடுத்தது போல அஷ்டமி திதியில் சில காரியங்களை துணிஞ்சு செய்வார்கள். காரணம், அவர்களுடைய வழிகாட்டி, அவரை சொல்லுவாங்களே, நம்ம வழக்கத்தை முட்டு சந்தில் கொண்டு போய் விட்டுருவாங்களே,
பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதற்குத்தான் ஒரு வழி. அதாவது குரு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அந்தந்த நேரத்திலே குருவே உங்களுக்கு எடுத்து காட்டுவார். கவலைப்படாதீர்கள். எப்படி இதுக்கு நீங்கள் ஆதாரம் தரீங்க? அப்படி ஒரு கேள்வி எழும். நியாயம்தான். இப்போ பாருங்க, மேற்கண்ட நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொன்னோம். இப்படி புராண நிகழ்வுகளை அதற்கு உதாரணமாக தந்தாலும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் சேர்ந்து வரும் ஒரு காலத்திலே துரியோதனன் இந்திர பிரஸ்தத்தில் திரௌபதி முன்னால் அவமானப்பட்டான். அதிலேருந்து மகாபாரதம் அந்த இந்திரனுடைய சபையில் திரௌபதி முன்னாடி அவமானப்பட்ட நிகழ்ச்சி, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பெரிய புராணம். அப்புறம் திங்கட்கிழமையும் சித்திரையும் தக்ஷன் மாமனாரை எடுத்து ஒரு யாகம் செய்தான். அந்த யாகம் அழிந்தது. யாகத்தில் பார்வதி தேவி மிக அவமானப்பட்டாள். அவன் அப்பனே திரத்தி அடிச்சிட்டான் பார்வதியை. பாருங்க, செவ்வாய்க்கிழமை உத்திராடம் இந்திரன் துர்வாச முனிவரின் சாபத்துக்கு உள்ளாகி சொல்ல முடியாத பல கோடி துயரங்களை அடைந்தான். விவரங்கள் இருக்கிறது. புதன்கிழமை அவிட்டம் சேர்ந்தால் கம்சனால் ஏவப்பட்ட கேசி என்ற அரக்கன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் கொல்லப்பட்டான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நடந்த நிகழ்ச்சி. இப்படி வியாழனும் கேட்டையும் சேர்ந்த அன்றைக்கு திரிபுர சம்ஹாரத்திற்காக ஸ்ரீ சிவபெருமான் செல்லும் பொழுது ஸ்ரீ விநாயகரை வழிபடாததால் தேரின் அச்சு முறிந்தது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இது சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்திற்காக போறார். போகும் பொழுது அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த விநாயகரை வழிபடாமல் போனார். இன்னைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமையும் கேட்டையும் சேர்ந்தது. அதான் கேடு வரும் முன்பே சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். யானை வரும் முன்பே மணி ஓசை வரும் முன்பு, கேடு வரும் முன்பு மதி கெட்டு வரும் பின்பு. இப்படி திரிபுர சம்ஹாரத்தில் சிவபெருமானே சொல்லும் பொழுது விநாயகரை வழிபட முடியல. காரணம் மாயை. அன்று வியாழனு கேட்டையும் இருந்தது. அப்பொழுது அவருடைய தேரினுடைய அச்சு முறிந்து பெரும் பிரளயமே உண்டாகிவிட்டது. வெள்ளிக்கிழமை போராடம் சொன்னீங்களே என்ன சார்? மகாபலி சக்கரவர்த்தி வாமனமூர்த்தியால் பாதாளலோகத்திற்கு அழுத்தப்பட்டார். சுக்கராச்சாரியார் கண்ணை இழந்தார். மகாபலி சக்கரவர்த்தி யாக யஜ்யங்களை எல்லாம் செய்து தானம் தர்மம் எல்லாம் செய்யும் பொழுது, அப்பொழுது தான் என்கின்ற மமதையில் செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று அந்த சக்கரவர்த்தியினுடைய காலம் முடிவதற்கு தானே தனக்கு காலத்தை அவர் குரு சொல்வதையும் மீறினார். அன்று குருவுக்கும் கண் போய்விட்டது. வாமனன் அந்த இறைவனால் ஒரே அமுக்கு பாதாள 3 அடி மண் கேட்டான். வாமனன் உலகிலே என்கின்ற அர்த்தத்தின்படி வாமனன் ஒரு அமுக்கும் போது பாதாள லோகத்துக்கு போனான் மகாபலி சக்கரவர்த்தி. இப்படி பார்வதி தேவி தான் கட்டிய மாளிகை சனியும் ரேவதியும் சேர்ந்த அன்றைக்கு பார்வதி தேவி அப்படிப்பட்ட உன்னத சக்தி வாய்ந்தவள். தான் கட்டிய மாளிகை அழிந்தது சனியும் ரேவதியும் சேர்ந்த அன்று. காரணம், சனீஸ்வர பகவான் தன் கடமையை தவறினார். அதனால அது அழிந்தது. இப்படி கூடா நாட்களிலே அனைத்து விதமான சுபகாரியங்களையும் கண்டிப்பாக விளக்குங்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ, தீயது நடக்காமல் இருக்க வேண்டுமா வேண்டாமா? சாப்பிட்ற உணவு ஜெரிக்க வேண்டும். செய்கின்ற காரியம் சுமூகமாக இல்லை என்றாலும் தொந்தரவு. கடைசி வரையும் ஒரு பொருளை வாங்கிவிட்டு, இப்பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இதில் பலருக்கும் அநேகமாக பொருந்தலாம், பொருந்தாமல் இருக்கலாம். ஒரு இடத்திற்கு முன்பணம் அட்வான்ஸ் என்று சொல்வோமே, ஓடி 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 போய் கொடுத்தார்கள். சுமார் 2-3 வருடத்திற்கு முன்பாக. நாங்கள் சொல்லுவதற்கு இல்லை, எல்லோரும் ஓடி லட்சத்திலும் கோடியிலும் முன்பணம் அட்வான்ஸ் செலுத்தினார்கள். அப்பொழுது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இன்னை தேதியில் கூடாத நாள்னு. கொஞ்சம் கூட காதல வாங்கலை. எங்களுக்கு தெரியாது சார், அது சொல்லுவாங்க விதி. ஏன்? ஒரு குரு இல்லை. ஜோதிடர்கள் இதை சொல்வதில்லை. மிக வருத்தமாக இருக்கிறது. தயவு செய்து நமது ஒளியுள்ளா மகானை பற்றி எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு
ஓரளவு கொடுத்துள்ளோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஓரளவு ஒரு கடுகளவு துளிதான் கொடுத்துள்ளோம். அதற்கு அநேகமாக பல ஜோதிட வல்லுநர்கள் அதை பார்த்துள்ளார்கள். எங்களுக்கும் யூடியூப்புக்குள்ள யார் யார் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு குருவர்கள் இருக்குல்ல, மிக நன்றி. அவர்களெல்லாம் தயவு செய்து ஒரு மகானை பற்றி பேசுங்கள், ஒரு ஆலயத்தை பற்றி பேசுங்கள். உங்களிடம் வருகின்ற நண்பர்களை எல்லாம் ஒரு நாள், வாரத்திலோ மாதத்திலோ ஒரு நாள் பல இடங்களுக்கு, ஆலயங்களுக்கு அழைத்து சென்று வழிகாட்டுங்கள். இதுதான் ஜோதிட வழிகாட்டி. நான் உங்கள் ஜோதிட வழிகாட்டி என்று சொல்கின்றீர்களே, அதற்கு அர்த்தமாக இருக்கும். உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும். ஜோதிஷம் என்பது ஜோதியிலிருந்து பிறந்தது. அப்படிப்பட்ட வித்தையை மிக நல்ல முறையிலே செய்து நீங்கள் நீடூடி வாழ வேண்டும். ஆனால் பல ஜோதிடர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் படும் பாடு, பட்ட பாடு ரெண்டையும் சொன்னால் மனம் வேதனை தரும். வேண்டாம், விட்டு விடுவோம். இப்படி கூடாத நாள், இந்த நாட்கள் அனைத்தும் சுபகாரியங்களையும் பயணங்களையும் கொடுக்கல் வாங்கல்களையும், திருமணம், பணம் கொடுக்கல் வாங்கல், தொலைதூர பிரயாணம் போன்றவற்றை கண்டிப்பாக மேற்கொள்ளவே கூடாது. கூடாத நாள் பற்றிய பல விவரங்களை அறிய விரும்புகின்றவர்கள் எங்களது ஆசிரம வெளியீடான நாளும் கிழமையும் செய்வதை 4 பேர் செய்ய மாட்டார் என்ற ஆன்மீக புத்தகத்தை வாங்கி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், பயனடையுங்கள். இப்படி கூடாநாள் விளைவுகளை தவிர்க்க போகர் என்ன சொன்னார்? எந்தையே சிலர் பிறந்த நாளே கூடாத நாளாக அமைந்து விடுகின்றதே, அது அவர்களுடைய தவறு அல்லவே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் நல்ல கதி பெற என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தை பிறந்து விடுதையா, தெரிஞ்சோ தெரியாமலோ கூடாத நாளில் அதுக்கு என்ன செய்கிறது? அதுக்கும் அகஸ்திய பகவான் மகரிஷி சிரித்தபடிய, மகனே, மக்களுக்கு நல்லது செய்வதில் ஓயவே மாட்டாயே நீ. சரி சொல்கிறேன், கேட்டுக்கோ. சில பெண் குழந்தைகள் பூப்படையும் நாளும் கூடாத நாளாக அமைந்து விடுவது உண்டு. அத்தகையோரும் இதை பின்பற்றலாம். கூடாத நாட்களில் பிறந்தவர்களும் பூப்பு அடைந்தவர்களும் சுயம்பு மூர்த்தி அமைய பெற்ற திருக்கோவில்களில் தொடர்ந்து திருப்பணி செய்வதாலும் ஏக சிந்தனையாக அதை நிரந்தரமாக மறந்து விடாமல் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், சக்தி போற்றிகளை தினமும் எந்த நேரமும் பாராயணம் செய்வதாலும் கூடாத நாட்களின் விளைவுகளை ஓரளவு தணிக்கலாம். இப்படி நல்லவற்றையும் பார்ப்போம். எதிர்வரும் காலத்தில் 28/7/2026 மிக கவனம் தேவை. இதில் ஆரம்பித்தது தான் ஒவ்வொரு வீட்டிலும் சிறிய தகராறு, ஒவ்வொரு பக்கத்து வீட்டில், ஒரு ஊரில், கிராமத்தில், இப்போ உலகத்திலேயே நடப்பதற்கு காரணம் தோன்றிய நாள். சில பேர் இன்றைக்கி முக்கிய பொறுப்பில் பதவியேற்க போகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் யோஜனை பண்ணி செய்யப்பா அப்படின்று எங்கள் குரு சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறீங்களா? என்ன யோஜனை சொல்லுன்னு கேட்கணுமா வேண்டாமா? எல்லாம் பார்த்துட்டோம், எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார். இப்படி படாத பாடுபட்டு பிறந்த நாள் தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இறந்த தேதி தெரியவில்லை, இருந்த இடமும் தெரியவில்லை. காரணம், சரியான வழிகாட்டி இருப்பார்கள். ஓரளவுக்கு சிறிதளவுக்கு தெரிந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். முழுமையாக தெரிந்தவர்கள் வெளியில் சொல்லிக் கொள்வதில்லை. ஆகையினால் எல்லோரும் லோகா சமஸ்தா சுயனோபகுந்து, சமஸ்கிருதத்தினால உங்களுக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது, கவலைப்படாதீங்க. அரிசி என்பது தமிழ் எழுத்து கிடையாது, ஓசை என்பது தமிழ் எழுத்து கிடையாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். வீண் வியாக்கியானம் செய்து கொண்டு நமது நேரத்தை வீணாக்கி கொள்ளக்கூடாது. ஆழ்வாராதிகள் அத்தனை பேரும் தூய தமிழில் பாசுரங்களை பாடினார்கள். தமிழ் வளர்ப்பவர்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் நல்லது. ஏதோ ஒரு இணைப்பில் உள்ளவர்கள் ஒரு பாசுரம் பாடினாரா, அவரை ஒரு ஆழ்வாராகவே போற்றினார். ஒரு கடவுள் பக்தி இல்லாதவர் என்று கேள்விப்படுகின்றோம். இப்படி ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அத்தனை பேரும் தமிழைத்தான் தூக்கி பிடித்தார்கள். தூய தமிழ், அதில் சமஸ்கிருதம் கலப்படமே இல்லாமல் வந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு சர்வமும் எல்லாமும் தெரியும். ஆகையினால் எந்த ஒரு மொழியையும் தயவு செய்து தவறாக பேசிவிடாதீர்கள். அப்படிப்பட்ட இடத்தில்தான் அவருடைய வாரிசுகள் ஏதோ ஒரு காரணத்தால் பேச முடியாத, திக்குவாய் நிறைந்த சொல் குற்றங்கள் ஏற்பட்டு அதனால்
பல கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் ஏற்பட்டு வருவதற்கு காரணம், எந்த ஒரு மொழியையும் நாம் தவறாக பேசக்கூடாது, எல்லாம் நமக்கு தேவை. ஆகையினால் நாம் முடிந்த அளவுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். நல்லோர்களுடைய சிந்தனையை கேட்டு இன்னும் எங்களை விட நல்ல பெரிய பெரிய உயர்ந்தவர்கள் இருக்கலாம். குறிப்பாக நாங்கள் பரமாச்சாரியர் சொல்வோம், மகான் சேஷாத்திரி சுவாமிகளை சொல்லுவோம், பகவான் ரமண மகர்ஷியை சொல்வோம், பாண்டிச்சேரி அன்னையை சொல்வோம், இன்று நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற மாதா அமிர்தானந்தமையை சொல்வோம். இப்படி நல்லவர்கள் இந்த உலகிற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பின்னாடி பேசுவது பெரும் குரு துரோகம். அதனால் வேதனைத்தான் நிகழுமே தவிர நன்மை நடைபெறாது. ஆகையினால் முடிந்தவரை 4 பேருக்கு நல்லது சொல்வதற்காகத்தான், இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த மூல முதல் பொக்கிஷமாக ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற பெயரை மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து பல 1000 ஆண்டுகளாக யோசித்து இதற்கு ஒரு தலைப்பை கொடுப்பதற்கு காரணம், எங்கும் எந்த இடத்திலும் ஸ்ரீ அகஸ்திய பகவான், அகஸ்திய மகரிஷி சூக்ஷ்ம ஸ்தூல காரண காரிய வடிவில் கண்டிப்பாக இருக்கின்றார். இதை அறிந்தவர்கள் கண்டவர் வெண்டிலார், விண்டவர் கண்டிலார் என்று கோழி வந்ததா முன்னாடி, முட்டை வந்ததா முன்னாடி, காற்று வந்ததா முன்னாடி, கொடியை செஞ்சா முன்னாடி என்றெல்லாம் கண்டுபிடிக்கப்படாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றவர்கள் எல்லோரும் சிறந்தவர்களாக இருந்தபோது அவர்கள் பேரும் புகழுடன் இருந்தார்கள். அவருடைய காலம் முடிந்தது, அவருடைய கதையும் முடிந்தது. அவர்களை பற்றி கொண்டாடுகின்றோமா? அவர்தான் என்னுடைய குரு என்று சொல்கின்றோமா? கிடையாது. தனக்குத்தானே குருவாக ஆகிவிடுகிறார்கள். குரு இல்லாத வித்தை குரு இல்லை, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அவ்வப்பொழுது உங்களுடைய குருவை வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக போய் பார்த்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். குரு காணிக்கை என்ன வேண்டுமென்றால், நீங்கள் பணம் கொடுத்து எந்த குருவையும் வாங்க முடியாது, தங்கம் வைரம் வைடூரியம் கொடுத்து வாங்க முடியாது. அவரிடம் அன்பை கொடுத்து நீங்கள் பெற்று செல்வதெல்லாம் நல்ல வாழ்க்கைக்கு ஒரு உதாரண மனிதனாக மாறுவதற்கு குரு தரிசனம் தேவை. நடமாடும் பல சித்தர்கள் இன்னும் சென்னையில் நாங்கள் சொல்ல முடியும், நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணம், ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு ஊரிலும் எத்தனையோ சித்தர்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகினால் ஒருவர் ஒரு காலத்திலே ஒரு மகானை பரதேசி கோலத்தில் இருந்தவனை போய் அடித்து விட்டு படாத பாடுபடுறாங்க. எப்பொழுதுக்கு நிம்மதியாக வரும் எங்களுக்கு தெரியாது. ஆகினால எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரியத்தையும் மிக கவனமாக செய்து சீர்தூக்கி நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள் சொல்லுகின்றோம். நன்றாக கேட்டு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு என்ன, நீங்களும் புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இதை பல பேருக்கு, எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டுறீங்க. இதை அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் பாட்டில் உட்காந்துருங்க. உங்களுக்கு புண்ணியம் தன்னால் உங்களுடைய கணக்கில் அக்கௌண்ட்டில் விழுந்து கொண்டே இருக்கும். அதுவே போதும் உங்களுக்கு. நீங்களும் பெரிய மகானாகவோ சித்தனாகவோ ஞானியாகவோ உயர்ந்த வள்ளல் குணம் படைத்தவனாகவோ, ஏன் மகாராஜா போல பெரும் வாழ்க்கை நல்ல விதமாக வாழ்வீர்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா.